திருவாக்கும் செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்போர்தம் கை புழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொன்று பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவூர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மேலை திருக்காட்டுப்பள்ளி. கீழை திருக்காட்டுப்பள்ளின்னு ஒன்று உண்டு. அந்த ஸ்தலம் நாம் முன்னாலே படிச்சிருக்கிறோம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நெடுங்கலம், நியமம் என்னும் ஸ்தலங்களை வழிபட்டு கொண்டு கைவரை உரித்தார் மகிழ்ந்த காட்டுப்பள்ளி கைதொழுவார் என்று திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்த நிகழ்ச்சியை சேக்கிழார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள். திருக்காட்டுப்பள்ளியில் இந்த பதிகம் பாடினார் என்ற செய்தியை சேக்கிழார் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பதிக தொடக்கத்தை அதில் குறிச்சிருக்கிறார். சென்று திகழ் திருக்காட்டுப்பள்ளி செஞ்சடை நம்பர்தம் கோயில் எய்தி முன்றில் வலங்கொண்டு இறைஞ்சி வீழ்ந்து மொய்கடல் சேவடி கைதொழுது கன்றனை ஆவின் கருத்து வாய்ப்ப கண்ணுதலாரை முன் போற்றி செய்து மன்றுள் நின்று ஆடல் மனத்துள் வைப்பார் வாரும் மன்னும் முலை பாடி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் பாடினதை சொல்கிறார். இந்த மாதிரி இடங்கள்லாம் திருக்கோயில் வழிபாடு எப்படி பண்ணணுங்கிறத சும்மா குறிப்பாக காட்டிட்டு போவாங்க. அதில் முன்றில் இறைஞ்ச வேண்டும், வலங்கொண்டு செல்ல வேண்டும், அப்புறம் சந்நிதியில் செல்ல வேண்டும். அதாவது முற்றத்தில் வழிபட்டு வலங்கொண்டு அப்புறம் சந்நிதிக்குள்ளே செல்ல வேண்டும். அப்படி சென்று தொழுகின்ற பொழுது அன்பு கன்றனை ஆ என்பது போல் அன்பு இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு மேலே ஒரு செய்தி, போய் பார்க்குற இடம் சிவலிங்கம் தான், ஆனால் பஞ்சகிருத்தியம் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்மளாம் நிறையாவை பார்த்தா தான் பஞ்சகிருத்தியம் ஞாபகம் வரும். அது சிவபரம்பொருள் பஞ்சகிருத்தியம் செய்வது. நீங்கள் சிவலிங்க திருமேனியில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, இது பஞ்சகிருத்தியம் செய்வது தான் நினைவுக்கு வரணும். அதனால் மன்றுள் நின்று ஆடல் மனத்துள் வைப்பார். பார்க்குறது சிவலிங்கத்தை தான் பார்க்குறாரு, ஆனால் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டால் சபையில் பெருமான் வாங்க சிவா வாங்க, சபையில் பெருமான் நடனம் செய்கின்ற நிகழ்ச்சி தான் மனத்தில் நிற்கிறது. அதனால் மன்றுள் நின்று ஆடல் மனத்துள் வைப்பார் இந்த பதியத்தை பாடினார் என்று பாடியிருக்கிறார். வாரும் மன்னும் முலை மங்கையோர் பங்கினன், இதுக்கெல்லாம் பொருள் வேண்டியது இல்லைங்க, அப்படியே படிச்சுட்டு போகிறோம், பார்த்து கொள்ளுங்க. ஊரும் மண்ணும் பலி உண்பது, இதுக்கெல்லாம் மண்ணும் என்பதுக்கு பொருள் இல்லைங்க, இது விட்டுடலாம். பொருள் பண்ணால் நிறை பெறும் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஊரும் மண்ணும் பலி உண்பதும் வெண்டலை, வெண்டலையில் ஊரும் மண்ணும் பலி உண்பது. மண் என்ற சொல்லுக்கு சில இடத்துல மிகவும் என்று பொருள் வரும், சில இடங்களில் நிலை பெற்றிருக்கும் என்று பொருள் வரும். அதுபோல் தகுந்தாப்புல வச்சுக்கணும். சில இடங்களில் பொருள் வராதுங்க. காரும் மண்ணும் பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி, கார் என்பது மேகம், நீரும் மண்ணும் சடை நிமலர்தம் நீர்மை, நீரும் மண்ணும் சடை நிமலர்தம் நீர்மை வெண்டலையில் பலி உண்பது. அப்படி பாட்டை முடிச்சுக்கணும். நீர்மைன்னா தன்மை. திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால், ஊர்தோறும் சென்று வெண்டலையில் பலி ஏற்று உண்பது. இது எதுக்கு அடையாளம்? ஞானத்துக்கு அடையாளம். எனவே மக்களையெல்லாம் ஞானம் உடையவராக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவன் பலியேற்று உண்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாரும் ஊரும் காரும் நீரும் என்பதிலெல்லாம் வார் ஊர் கார் நீர் என்பதுதான் அர்த்தம். அந்த உம்முக்கும் கூட பொருள் இல்லை.
நிறுத்தனார் மேல் சடை மதியொடு பாம்பணி கருத்தனார். கருத்தன் அப்படின்னா கர்த்தா, கர்த்தா என்ற சொல்லு கருத்தா அப்படின்னு வரும். அது ஏன் சொல்லி காட்டுறேன்னா, கருத்தனார் என்பதுக்கு சில பேர் எண்ணம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். கருத்துன்னா மனக்கருத்துன்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி அர்த்தமாயிடும். அப்படி வச்சுக்க வேண்டாம். கருத்தன், கருத்தன்னா கர்த்திருத்தன்மை உடையவன். கர்த்திருத்தன்மைன்னா செயல் செய்வதிலே முதன்மை, அதுக்கு கர்த்திருத்தன்மை அப்படின்னு பேர். ஆன்மா தனக்கு தான் செயலில் முதன்மை இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆன்மாவுக்கு கர்த்திருத்தன்மை கிடையாது. சிவப்பிரகாசத்தில் ஆன்மாவை அகர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கார். அகர்த்தான்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் கர்த்திருத்தன்மை இல்லாதவன். ஏன் அவனுக்கு கர்த்திருத்தன்மை இல்லை? அவன் அறிவுடைய பொருள் தானே, அவன் செயல் செய்யலாம் அல்லவா? அப்படின்னா அவனுடைய அறிவு சுதந்திரமாக இயங்கக்கூடிய அறிவன்று. சிவம் உள்ளே நின்று இயங்குவது. ஆகையினால கர்த்திருத்தன்மை சிவத்துக்கு தான் உண்டே தவிர ஆன்மாவுக்கு கிடையாது. அதனால் அகர்த்தா என்று சிவப்பிரகாசத்தில் ஆன்மாவை பற்றி சொல்லியிருக்கு. எனவே கர்த்தா என்பதுக்கு முழு உரிமை உடையவன் சிவபெருமான் தான். தமிழ் இலக்கணத்தில் எழுவாய் அப்படின்னு ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வாக்கியம்னா அதுக்கு ஒரு எழுவாய் இருக்கணும், அதுக்கு ஒரு பயன்நிலை இருக்கணும். இந்த பயன்நிலையில் இருக்கிற சொல்லு தான் அவன் செய்த வினை. அந்த வினையை செய்தவன் யாரோ அவன் தான் எழுவாய். அந்த எழுவாய்க்கு தமிழில் கர்த்தா அப்படின்னு ஒரு பேர். அது தமிழ் பேர் அல்ல, அது சமஸ்கிருத பேர். தமிழில் வினை முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை முதல்னா வினையை செய்வதற்குரிய முதலாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். தமிழ் இலக்கணம் நம்ம தத்துவ நிலை தான். தமிழ் இலக்கணத்தில் இருக்கிற கர்த்தா, வினை, செய்யப்படும் பொருள், இந்த மூணுமே இங்கேயும் உண்டு. செய்பவன் கர்த்தா, அவனால் செய்யப்படுகிற தொழில் இருக்கிறது, அதுக்கு வினை. அதனால் உருவாகிறதுக்கு பாருங்கள், அதுதான் அந்த வினையின் பயன். அப்போ செய்பவன் உண்டு, வினை உண்டு, வினையின் பயன் உண்டு. வினையின் பயன் உண்டுன்னா வினையின் பயன் செய்தவனை சென்று சேரும் இல்லைங்களா? அது தானே வந்து சேருமா? அடுத்தவர்கள் கூட்டுவாங்களா? யார் கூட்டுவாங்க? அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குது. இதை பற்றி ஆராய்ச்சி தான் நாம் தத்துவ ஞானத்தில் பேசுகிறோம். தமிழ் இலக்கணத்துலேயும் அதுதான் இருக்குது. தமிழ் இலக்கணத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தத்துவ ஞானத்தில் பெரும்பகுதி விளங்கிடும். கருத்தனார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி அறுத்தனார். அறுத்தன், அர்த்தம்ங்கிற சொல்லு அறுத்தன் வருங்க. அர்த்தம்னா பொருள்னு அர்த்தம். அறுத்தனார் என்பதுக்கு பொருளாக கருதக்கூடியவன் அவன் ஒருவன் தான். மற்றதெல்லாம் பொருளாக கருதினாலும் பொருள் அல்லவாக ஆகும். அதனால தான் திருக்குறளில் கூட பொருளல்லவற்றை பொருளன்றறியும் மருளானாம் மானா பிறப்பு. பொருளாக இருப்பதை பொருள் என்று அறிய வேண்டும். ஆனால் அறிவு மயக்கத்தினால பொருளல்லாதவற்றை பொருள் என்று அறிகிறார்கள். பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று அறிந்தால் அவங்களுக்கு வரக்கூடியது பிறப்பு தான். அதனால் பொருள் அல்லவற்றை பொருளென்றறியும் மருளானாம் மானா பிறப்பு. இப்போ நம்ம 5 திருவைந்தெழுத்து சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த 5ல் சி அதான் பொருள். ஆ என்பது அருள், யா என்பது தெருள், நா என்பது மருள், மா என்பது இருள். இந்த 5மே பொருள் தான். இந்த 5 தான் ஆறாக வைத்து திருவருட்பயனில் ஏகன், அநேகன், இருள், கருமம், மாயை 2 ஆக இவை 6 ஆதியில் அப்படின்னு சொல்லி 6 பொருள். 6ம் பொருள் என்று சொன்னாலும் கூட பொருள் என்று உறுதியாக நிற்கக்கூடியது இந்த சி ஒன்று தான். மற்றதெல்லாம் அங்கேருந்து விரிந்து திரும்ப ஒடுங்கி போகும். சில பேர் மாவை யாரும் பொருள் என்று நினைக்கிற வழக்கம் கிடையாது. நாவை எல்லாரும் பொருள்னு நினைப்பாங்க, யாவை பொருள் என்று நினைப்பாங்க, வாவை பொருள் என்று நினைப்பாங்க. இவைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஏதுவாக ஆகும். சீயை பொருள் என்று அறிந்து அதில் சென்று ஒடுங்கினால் பிறப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த திருக்குறளே பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள் அல்லவற்றை, பொருள் என்பது சி, அல்லவற்றை சி அல்லாத ஏனைய 4ஐயும் பொருள் என்று உணரும். எதனால் உணர்கிறான்? மருள். அந்த மருள் என்பது எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிது? நா என்பதில் கிடைக்கிது. இந்த நா என்ற மருள் தான் சீயை தவிர மற்றதெல்லாம் பொருள் என்று உணர வைக்கும். அப்படி உணர வச்சா அதனால் மீண்டும் பிறப்பு இறப்பு வந்து கொண்டே இருக்கும். எப்போ நீங்கள் இவையெல்லாம் பொருள் இல்லைன்னு விட்டுட்டு சி என்பது மட்டுமே பொருள் என்று அறிந்து சென்று ஒடுங்குகிறீர்களோ அப்போ உங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதுதான் வீடு பேரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நமக்கு திருக்குறளில் சைவ சித்தாந்தம் சொல்லுதா இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்படி கொஞ்சம் நுழைஞ்சு அர்த்தம் பண்ணி பார்த்தா திருக்குறளில் சொல்லப்படுறது சைவ சித்தாந்தத்துக்குரிய கருத்து அப்படிங்கிறது தெரியும்.
இதுக்கே வேதாந்திகளும் கூட அவங்களுடைய இதுபடி அர்த்தம் பண்ணலாம். பிரம்ம பொருள் ஒன்று தான் ஒன்று, பிரம்ம பொருள் தவிர மற்றதெல்லாம் பொருள் இல்லை, அதை பொருள் என்று அறிந்தால் திரும்பவும் பந்தம் அப்படின்னு அவங்களும் சொல்லலாம். அப்போ யார் சொல்கிறது வலியுடையது என்பதை அவங்க பழைய நூல் ஆதாரங்களோடு நாம் சொல்லியாகும். அறுத்தன், அறுத்தனார் அழகமர் மங்கை ஓர் பாகமாய் பொருத்தனார். பொருத்தனார் பொருந்தி இருப்போர்னு அர்த்தம். கடலினை போற்றுதல் பொருளதே. அப்போ வழிபாடு தான் செய்யக்கூடியது, பொருள் என்பது செய்யத்தக்கது என்னும் பொருளில் இங்கே அர்த்தம் வச்சுக்கோங்க. பண்ணின் ஆறு அருமறை பாடினார். இந்த பதத்தை ஒழுங்காக பிரிச்சுக்கணுங்க. பண்ணினார் அருமறை பாடினார் பிரிச்சிடக்கூடாது. இப்போ பண்ணினார்னு தனி ஒரு வினைமுற்றா வரும், அப்படி அர்த்தம் இல்லை. பண்ணின் ஆர் அருமறை பாடினார். அருமறை எத்தகைய அருமறைன்னு கேட்டால் பண்ணோடு பொருந்திய அருமறை. சாமவேதம் இருக்குது இல்லைங்களா, அது இசை. பண்ணின் ஆர் அருமறை பாடினார். பண்ணின் ஆர் அருமறை பாடினார். நெற்றியோர் கண்ணினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி விண்ணினார் வினிபுனல் மேவினார் சடைமுடி அண்ணலார் எம்மை ஆளுடைய அடிகளே. பனங்கொள் நாகம் அரைக்கு ஆர்ப்பது. பனங்கொள் நாகம், நாகம் பாம்பு, பணம் என்பது படம். பனங்கொள் நாகம் அரைக்கு ஆர்ப்பது. பல்பலி உணங்கலோடு உண்கலன். உண்கலன் பல்பலி, பலி என்பது பிச்சை. எதில்? உணங்கல் ஓடு, தசை பற்றிய ஓடு. உணங்குதல்னா காய்தல் அர்த்தம். உணங்கல் ஓடு உண்கலன். உறைவது காட்டிடை. கணங்கள் கூடி தொழுது ஏத்து காட்டுப்பள்ளி நினங்கொள் சூலப்படை நிமலர்தம் நீர்மையே. முதல் பாட்டிலையும் அதான் சொன்னார். திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிற இறைவனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் மண்டை ஓட்டிலே பலி கொள்வது. இங்கே வேறு சில செய்திகளை சேர்த்து சொல்லியிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கிறாரு? அரைக்கு ஆர்ப்பது நாகம், உண்பது பல்கலன் பலி, உறைவது காடு, தொழுதேத்துவது பேய்க்கணங்கள். இதுதான் அவனுடைய தன்மை. இப்படி ஒரு இறைவன் இருப்பானா? பாம்பை அறையில் கட்டிகிட்டு இருப்பான், பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான், சுடுகாட்டில் ஆடிட்டு இருப்பான், பேய்கள்லாம் அவங்க கூட ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுதான் அவனுடைய தன்மை. நாம் எதை எதை பெரிய பொருள் என்று விரும்புகிறோமோ அதையெல்லாம் அவன் வெறுத்து ஒதுக்கினவன். அதுதான் அவன் பற்றற்ற நிலையை காட்டுவது. பலியேற்று உண்பது ஞான முயற்சி, ஞான பயிற்சியை காட்டுவது. காட்டிடை உறைவது என்பது சங்கார காலத்தில் அவன்தான் மிச்சம் இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டுவது. பேய்க்கணங்கள் சூழ ஆடிக்கொண்டிருப்பான் என்பது சங்கார காலத்தில் அவன் ஒருவனே நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. இதுதான் அந்த கருத்து. அதனால் அவனுடைய பெருமையை சொல்லுகிறது. வரையுலாம் சந்தொடு, சந்து சந்தனம், வந்து இழி காவிரி கரையுலாம் இடுமணல் சூழ்ந்த காட்டுப்பள்ளி. காவிரி ஆறு வருகிறது, சந்தன மரங்களெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது, மணலை கொண்டு வந்து குவிக்கிறது. அதான் மணலேடு காவிரி. மணல் சூழ்ந்த காட்டுப்பள்ளி திரையுலாங் கங்கையும் திங்களும் சூடி அங்கு அரையுலாங் கோவணத்து அடிகள் வேடங்களே. இறைவனுடைய வேடம் என்ன? கோவண ஆடை தரித்த வேடம்தான். அதை சொல்கிறார். வேதனார் வெண்மழு ஏந்தினார் அங்கம் முன் ஓதினார். அங்கம் ஆரங்கம். அங்கம் முன் ஓதினார் உமையொரு கூறனார் ஒன்குழை காதினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்று ஏத்துமே. ஏத்தும் ஏவல், ஏத்துங்கள், ஏத்துமின். தமிழில் சொன்னால் ஏத்துமின்னு சொல்லணும், உலக வழக்கத்தில் சொன்னால் ஏத்துங்கள், புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு. மையினார் மிடரனார் மான்மழு ஏந்திய கையினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி தையல் ஓர் பாகமா தன்மதி சூடிய ஐயனார் அடிதொழ அல்லல் ஒன்று இல்லையே. சிலைதனால் முப்புறம் செற்றவன் சீரினார் மலைதனால் வல்லரக்கன் வலி வாட்டினான். சீரின் ஆர் மலை, அந்த மலையினாலே அரக்கனுடைய வலியை வாட்டினார். கலைதனார் புறவணி மல்கு காட்டுப்பள்ளி தலைதனால் வணங்கிட தவமது ஆகுமே. தவம் தவம்னு எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. திருக்காட்டுப்பள்ளின ஸ்தலத்துக்கு போங்க, தலையார கும்பிடுங்கள், அதுதான் தவம். அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இந்த மூச்சு அடக்கிட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் அப்படி நிற்கிறதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் வழிபாடு என்பது தான் தவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறத தவிர உடம்பை வருத்தி கொள்வது. காலையில் சொன்னோமில்ல, கோடை காலத்தில் பஞ்சாக்கினியில் நிற்கிறது,
குளிர்காலத்தில், மழை காலத்துலையும் பனி காலத்துலையும் தண்ணியில் நிற்கிறது, இதெல்லாம் தவம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த தவமெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த தவமெல்லாம் இருந்தாலும் கூட மனத்தில் அன்பு, இறைவனிடத்தில் அன்பு என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த அன்பு என்று ஒன்று இருந்து இந்த கடுமையான முயற்சிகள்லாம் மேற்கொண்டால் அது சரின்னு சொல்லலாம். அதுவல்லாமல் நான் இப்படி இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு பிறருக்கு காட்டுறதுக்காக பண்ணினா அது பயனில்லை. செங்கண்மால் திகழ்தரு மலருரை திசைமுகன், செங்கண்மால் திகழ்தரு மலருரை திசைமுகன் தம் கையால் தொழுதழ தழலுரு ஆயினான், கங்கையார் சடையினான் கருது காட்டுப்பள்ளி, அங்கையால் தொழுமவர்க்கு அல்லல் ஒன்று இல்லையே. போதியார் பிண்டியார், போதி அரசமரம், பிண்டி அசோகமரம். அதனால் பௌத்தர்களுக்கு போதியார் அப்படின்னு பேர். புத்தனுக்கு அரச மரத்தின் கீழே ஞானம் வந்தது இல்லையா, அதனால் பிண்டியார் அசோகமரம். சமணர்களுடைய கடவுள், அருக கடவுள் அசோக மரத்தின் கீழே எழுந்தருள் இருப்பார் அப்படின்னு சொல்லி. போதியார் பிண்டியார் என்ற பொய்யர்கள் வாதினால் உரையவை மெய்யல, வைகளும், வைகளும்னா நாள்தோறும் அர்த்தம், வைகளும் காரினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி ஏறினால் தொழுதழ இன்பம் வைந்து எய்துமே. ஏறினால் தொழுதழ, ஏர் என்பது அழகு அப்படின்னு பொருள். அழகு என்பது இந்த இடத்துல பண்பை உணர்த்துவது. தொழுவதற்கென்று சில வரையறைகள் உண்டு. அந்த வரையறைப்படி தொழுதல் செய்தால் அது அழகுடைய தொழுகையாக ஆகும். அதனால் ஏறினால் தொழுதழ இன்பம் வந்து எய்துமே. பொறுபுனல் புடையணி புறவனன் நகர் மன்னன், புறவம் என்பது காழிக்கு ஒரு பெயர். அருமறை அவை வல்ல அணிகொள் சம்பந்தன் சொல் கருமணி மிடற்றினன் கருது காட்டுப்பள்ளி, பரவிய தமிழ் சொல்ல பறையும் மெய்ப்பாவமே. பாவம் பறையும், அது மெய். மெய்ப்பாவம், மெய்ப்பாவம் பகர ஒற்று மிக்கு வந்திருக்குது, வரக்கூடாது, செய்யுளாதனால வந்திருக்குது. பாவம் பறையும் என்பது உண்மை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை மெய்ப்பாவம் என்று அந்த இப்பனாவை சேர்த்து தான் அர்த்தம் பண்ண வேணும்னா வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். மெய்ப்பாவம் உடம்பினால் செய்யப்பட்ட பாவம். நம்ம செய்கின்ற வினை இருக்குதுங்களே, அது 3 வழியால் செய்வோம். வாக்கினால் செய்வது, மனத்தினால் செய்வது, காயத்தினால் செய்வது. நல்வினை செய்தால் இந்த 3 செய்வோம், தீவினை செய்தால் இந்த 3 செய்வோம். எனவே மெய்ப்பாவம் என்பது உடம்பினால் செய்த தீவினை, அது நீங்கும். உடம்பினால் செய்த தீவினை நீங்கும். எனவே மனத்தினாலும் வாக்கினாலும் செய்த தீவினை நீங்கும் என்று சொல்ல வேண்டியதில்லை, தானே போதரும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வோம். ஏன்னு கேட்டால் மனம் எப்படி நினைக்குதோ அப்படி தான் வாக்கு சொல்லும், மனம் எப்படி நினைக்குதோ அப்படித்தான் மெய் செய்யும். எனவே மெய்யினால் வந்த பாவம் நீங்கிற்று என்று சொன்னால் இயற்கையாகவே மனத்தினால் வந்த பாவம் நீங்கிற்று, வாக்கினால் வந்த பாவம் நீங்கிற்று என்று அர்த்தம். அடுத்து பறையும்னா தேய்ந்து போகும்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கு நேராக பொருள் என்னன்னு கேட்டால் தேயறது. தேயறதுன்னா ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக தேயும். கோயிலுக்கு போய் சிவாய நமன்னு சொல்லி சாமியை பார்த்து கும்பிட்டு வந்தால் நாம் பண்ண பாவமெல்லாம் போயிடும், நமக்கு எல்லா செல்வமும் வந்து சேரும் அப்படின்னு நூலில் சொல்லியிருக்குது. நான் கோயிலுக்கு 1 நாள் போனேன், 2 நாள் போனேன், ஒன்றுமே காணாமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு இதுதான் விளக்கம். பறையும் அப்படின்னா தேயும், நாளுக்கு நாள். நாம் எவ்வளவு செய்திருக்கிறோமோ அவ்வளோ நாள் ஆகும்.